மேடம், என்னாச்சு? அசோக் சைன் பண்ணிட்டானா இல்லையா? நாம நினைச்சது எதுவுமே நடக்கல மேடம். என்ன சொல்றீங்க? அசோக் 10 கோடிக்கு ஒத்துக்கிட்டான்னு சொன்னீங்களே. அவர் ஒத்துக்கிட்டாரு மேடம். கிட்டத்தட்ட கையெழுத்து போடவே ரெடி ஆயிட்டாரு. அதுக்குள்ள அந்த பொண்ணு வந்து மொத்தமா எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு மேடம். பொண்ணா? எந்த பொண்ணு? கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? இங்க போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே அசோக்க போஸ்ட்ல இருந்து தூக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் பிறக்கும் போதே ராஜாவா பிறந்த ஆளு போல இருக்கு மேடம். யாரும் அவரை எதுவும் செய்ய முடியாது மேடம். இது பாருங்க, ராஜா கதையெல்லாம் நிப்பாட்டிட்டு என்ன நடந்துச்சோ அது மட்டும் சொல்லுங்க. அசிங்கப்பட்டுட்டேன் மேடம். அந்த பொண்ணு அவரை கூட்டிட்டு போய் நாம அரேஞ்ச் பண்ண எல்லா நாடகத்தையும் காலி பண்ணிடுச்சு மேடம். மனுஷன் இப்ப 2.5 கோடியை தாண்ட மாட்டேங்கிறாரு. தலைகீழா இருந்தனால ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். என்னாச்சு? அந்த பொண்ணு யாருன்னு கேட்டேன். ஏன்னா அசோக்குக்கு டெய்லரிங் கம்பெனி பத்தி எந்த நாலேஜும் இல்ல. அவனால இப்படி ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்க வாய்ப்பே இல்ல. அவன் கூட வந்த பொண்ணு யாரு? அபியா? ஆமா மேடம். அப்படிதான் அசோக் சார் அந்த பொண்ணை கூப்பிட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு. டெய்லரிங்ல டிகிரி வாங்கியிருக்கும் போல் இருக்கு மேடம். படக்குன்னு கண்டுபிடிச்சிருச்சு. அவளை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் வேண்டாம். முதல்ல நான் சொல்றதை நீங்க கேளுங்க. இந்த டீல் அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. ஐயோ மேடம், நான் செத்துருவேன் மேடம். அவ்வளவு கடன் பிரச்சனையில இருக்கேன். நானே பேசியிருந்தா கூட எல்லா உண்மையும் சொல்லி 4 கோடி வாங்கியிருப்பேன். இப்போ அதுவும் போச்சு. கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன்ல இருக்கேன். நான் உங்களுக்கு வேற பையர் தரேன்னு சொல்றேன் மேடம். நாளைக்கு பெருசா கிடைக்குங்கிறத நம்பி உட்கார்ந்தா இன்னைக்கு நான் தூக்கல தொங்குற நிலைமைக்கு ஆயிடும் மேடம். என்ன விட்டுருங்க மேடம். காலில் விழுந்தாவது ஒரு 3 கோடிக்கு நான் அதை முடிச்சிடுறேன். தப்பு பண்றீங்க. நான் சொல்றதை நீங்க கேளுங்க. கையெழுத்த போட்டுட்டு காசு அக்கவுண்ட்ல வந்த உடனே உங்களுக்கு கால் பண்றேன் மேடம். ஹலோ ஹலோ, நான் சொல்றதுக்கு என்னாச்சு பேபி? அசோக் அந்த கம்பெனியோட விலை 3 கோடி தாண்டாதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். அபி அவதான் காட்டி கொடுத்திருக்கா. எப்படி பேபி? அசோக் அவ்வளோ பண்ணியும் அவனை சேவ் பண்ணிருக்கா? ஜெகன், 10 minutes. நான் யோசிக்கணும். ஒரு 5 minutes அவங்க வந்துருவோம். ஓகே சரிங்க சார். மேடம் வந்தது கிளம்பிடலாம். சரி. ஓகே. மேடம் வந்துட்டாங்க. மேடம், நாங்க கிளம்பட்டுமா? காலையில நிறைய வேலை இருக்கு. எல்லா மெம்பர்ஸையும் நைட்டு பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்கோம். ஜெகன், என்ன செலவாகுதுன்னு கேளு. நம்ம பர்சனல் அக்கவுண்ட்ல இருந்து செட்டில் பண்ணிடலாம். ஏன் மேடம்? கம்பெனி சார்பில் தானே பார்ட்டி. அதுக்கு சரியான ரீசன் வேணும். ரீசன் தான் இருக்கு. பழைய எம்டி போறாரு, புதிய எம்டி வராங்க. பழைய எம்டி தான் கண்டினியூ ஆகுறாரு. டீல அசோக் ரொம்ப சீப்பா முடிச்சிட்டான். என்ன மேடம் சொல்றீங்க? அப்ப அஜெண்டாவை கேன்சல் பண்ணணுமா? வேற வழியே இல்ல, பண்ணிதான் ஆகணும். கிளம்புங்க. அனுப்புங்க ஜெகன். எல்லா கோமாளிங்க முன்னாடியும் நான் ஜோக்கர் ஆயிட்டேன். மேடம் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? ஒவ்வொரு தடவையும் நீங்க அசோக் தப்புன்னு எங்களை வச்சு சாதிக்க தான் பாக்குறீங்க. ஆனா அசோக் தானாவே ஏதாவது சாதிச்சிடுறாரு. அதுவும் கம்பெனிக்கு நஷ்டம் இல்லாம. So what? நம்பர் 1 இருந்தானே 2 இருந்தானே அதிகாரம் இருக்கு, பணம் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்பர் 2 இருந்துடலாம்ல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஸ்மால் அட்வைஸ். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். Get out! ஜெகன், அந்த அபியை என்ன பண்ணலாம்? என்ன பண்ணணும் பேபி? இல்ல ஜெகன், கோவம் மட்டும் அப்படியே அவ கழுத்தை நெரிச்சு கொல்ற அளவுக்கு இருக்கு. அவளை கொன்னு என்ன ஆக போகுது பேபி? ரகுவை கொன்னு பழிய அசோக் மேல போட்டுடலாம். அசோக் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடுவான். நீ எம்டியா சார்ஜ் எடுத்துக்கோ. அப்படியே செய்யலாம். அந்த ரகுவை முடிச்சு விட்டுருங்க ஜெகன். ஓகே பேபி.